வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். கேரளாவில் 77.45% வாக்குகளும், அசாமில் 85.04% வாக்குகளும், புதுச்சேரியில் 89.83% வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் திருக்கண்ணூரில் வாக்குச்சாவடியில் காங்கிரஸ், பாஜக தொண்டர்களுக்கிடையே மோதல், தடியடி நடத்தி போலீசார் கலைத்தனர். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கின் அவமதிப்பு மனுக்களை தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் விசாரிக்க இடைக்கால தடை விதித்து மதுரை உயர்நீதிமன்றம் அமர்வு உத்தரவு. அதிமுக என்ற போர்வையின் மூலம் மீண்டும் தமிழகத்தினுள் நுழைய முயற்சிக்கிறது பாஜக. ஆவடி தொகுதியில் அமைச்சர் சாமு நாசரை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம். ரூபாய் 8000 கூப்பனை முதல்வர் வைத்துக் கொள்ளட்டும், முதல்வர் பதவியை மட்டும் எனக்கு தந்து விடுங்கள். சென்னையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. 20 தொகுதி வேட்பாளர்களின் மனுக்களை நிராகரித்த தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தலைமை தேர்தல் அதிகாரியிடம் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் புகார். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அம்மா உணவகத்தில் மக்களுக்கு ருசியான உணவு கொடுக்கப்படும். 1000 விளக்கு தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம். தேமுதிகவிலிருந்து விலகிய நடிகர் மீசை ராஜேந்திரன் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் இணைந்தார். துரோகங்களையே தொடர்கதையாக செய்யக்கூடியவர் பழனிசாமி. நாற்றம்பள்ளியில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கனிமொழி பேச்சு. முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அவரது குடும்பத்தினர் தமிழகத்தின் வளர்ச்சியை பின்னோக்கி கொண்டு செல்கின்றனர். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. சீர்காழி தொகுதி மதிமுக வேட்பாளர் செந்தில் செல்வனுக்கு ஆதரவாக வாக்கு கேட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம். என்னுடைய மிகப்பெரிய பலமே மதுரை மத்திய தொகுதி திமுக வேட்பாளர் பழனிவேல் தியாகராஜன் தான். மதுரை மத்திய தொகுதியில் என்டிஏ கூட்டணி வேட்பாளர் சுந்தர் சி பேட்டி. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.